இது வந்து தோலை உரித்து மிக்சியில் அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிட்டேன்னா அதுக்கு தோசைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு முடிச்சிடலாம். முதல்ல வெங்காயத்தை தோலை உரித்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுப்போம். பூண்டு உரித்து வச்சுக்கணும், இதுவும் கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும், புளி ஊற போட்டுக்கணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பே வச்சிடுறேன். சட்டி அடுப்பில் வச்சிட்டதுனால சட்டி காயட்டும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சட்டி அடுப்பில் வச்சிட்டேன், சட்டிலே பண்ணிடுறேன். சட்டி காயட்டும். அதுக்குள்ளே சாம்பார் வெங்காயத்தை அரைச்சிக்கிறேன், தக்காளியை அரைச்சிக்கிறேன், கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறேன். நான் இப்படியே கட் பண்ணிக்கிறேன், இப்படியே முழுசாக போட்டு போகிறேன் காம்போடையே. அப்போ தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். எல்லாம் நம்ம எதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறதுன்னா உள்ளே பூச்சி இல்லாமல் பார்க்கறதுக்கு தான், பூச்சி இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் அந்த மாதிரி கட் பண்ணுறது. காம்போடையை கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை அரைஞ்சி வச்சுக்கணும். இது அரைச்சி வச்சுக்க போகிறேன் மிக்சி ஜாரில். தக்காளி அரைச்சிக்க போகிறேன். எண்ணெய் காய் சாம்பார் வெங்காயம் அரைச்சது. கல் வதங்கட்டும். கருவேப்பிலை, இது எண்ணெயிலே வதக்கிடலாம். கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து தோசை பண்ணிக்கப்பேன். காலமே மத்தியானத்துக்கும் இதே வச்சுப்பேன். காலமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுப்பேன் தோசைக்கு தொட்டுக்க. 2 in 1. ஏன்னா எனக்கு அடுத்த வேலை இருக்கிறதுனால காலையிலே அடுத்த வேலைகளை கவனிக்கிறதுக்கு இப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். லஞ்சும் ஆயிடுச்சு, குழம்பும் ஆயிடுச்சு, டிஃபனாக பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆயிடுச்சு. நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போ வந்து இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில், அதையும் ஊற்றிக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் வேகட்டும். தக்காளியை போட்டாச்சு, வேகட்டும். இப்போ இந்த மிக்சி ஜாரில் புளியை கரைச்சி ஊற்றி வச்சுக்க போகிறேன். நான் கொஞ்சம் புளி தான் ஊற்றுவேன், நிறைய புளி ஊற்றல.
ரொம்ப புளிப்பாயிடும். ரொம்ப புளிப்பும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப காரமும் சேர்க்கக்கூடாது, ரொம்ப இனிப்பும் சேர்க்கக்கூடாது. எல்லாமே ஒரு அளவோடு இருந்தால் தான் சாப்பாடு நம்ம உடம்புக்கும் நல்லது. கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். எவ்வளோண்டு தண்ணியில் இருந்துடும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது புளி ஊற்றிடும். அது வரைக்கும் இது வேகட்டும். நல்லா வத்திச்சு. அதில் வந்து புளி ஊற்றிக்க போகிறேன். மண் சட்டி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா சுண்டட்டும். காரக்குழம்பு ஆயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது கொஞ்சம் சுண்டணும். அதுக்குள்ளே தோசை பண்ணிடலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆச்சு. லஞ்சும் ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன்னா லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஒரே டைம் ஆகிடுச்சு. தொட்டுக்க ஊறுகாய் போடும். தொட்டுக்க என்ன அப்புறம் பண்ணிக்கலாம், இல்லை அப்பளம் கூட பொரிச்சிக்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆயிடுச்சு. மத்தியானமாக கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு செய்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு சுட சுட சாப்பிட்லாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பர் டேஸ்ட். பேப்பர் தோசை, பன் தோசை, கல் தோசை, அப்புறமா ஆனியன் தோசை. தோசையிலே நிறைய இருக்குது. சாதாரணமாக வீட்டில் பண்ணுறதுலாம் கல் தோசை தான். ரவா தோசை, பொடி தோசை, தோசை. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டுப்பா. மத்தியானத்துக்கு ஒயிட் ரைஸும் அப்பளமும் பொரிச்சுப்பேன். இல்லை அப்பளம் சுட கூட செய்யலாம். சுட்ட அப்பளமும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும். இது வந்து இப்போ தோசைக்கு. இப்போ நான் வந்து சுவையான தோசை பண்ணிட்டேன். 3 தோசை.